Taste the Daily. பிரின்ஸ் பிக்சர்ஸ் தயாரிப்பில் தமிழரசன் பச்சமுத்து இயக்கத்தில் அட்டை கத்தி தினேஷ், ஹரிஷ் கல்யாண், யசோதா, தேவதர்ஷினி உள்ளிட்டோர் நடிப்பில் கடந்த 20ஆம் தேதி வெளியாகி ரசிகர்களிடம் வரவேற்பை பெற்ற திரைப்படம் லப்பர் பந்து. சென்னையில் நடைபெற்ற இந்த திரைப்படத்தின் வெற்றி விழாவில் படக்குழுவினர் கலந்து கொண்டு இந்த வெற்றியில் தங்கள் அனுபவங்களை பகிர்ந்தனர். நடிகை யசோதா பேசிய போது தான் பல ஆண்டுகளுக்கு முன்பே தமிழில் குக்கு படத்தில் நடிகர் தினேஷுக்கு ஜோடியாக நடிக்க வாய்ப்பு வந்து தற்போது லப்பர் பந்து படம் தனக்கு தமிழில் நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி தந்துள்ளதாகவும் கூறினார். இவ்வளவு ஒரு இயர்ஸ்க்கு அப்புறம் எகெயின் தமிழ்நாட்டில் வந்து ஒரு நல்ல படம், இவ்வளோ நல்ல ஒரு மூவில ஒரு கம்பேக் எனக்கு கிடைச்சது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பின்னர் பேசிய படத்தின் இயக்குனர் தமிழரசன் பச்சமுத்து தான் இந்த படத்தின் கதையை பல இடங்களில் சொன்னதாகவும், ஆனால் பிரின்ஸ் பிக்சர்ஸ் மட்டுமே தனக்கு வாய்ப்பளித்ததாகவும் கூறினார். மேலும் படத்திற்கு லப்பர் பந்து என பெயர் எப்படி வந்தது என்பது குறித்தும் பகிர்ந்தார். டைட்டில் எல்லாருமே சொன்னாங்க ரொம்ப நல்லா இருக்கு, கனெக்டிவிட்டியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அந்த டைட்டில் ஃபர்ஸ்ட் நான் வைக்கும்போது எனக்கு பிடிக்கல, எனக்கு இந்த டைட்டில் பிடிக்கல. ஆனால் சரி, எனக்கு டவுட் வந்துன்னா ஓட்டு தான், எல்லாருக்கும் விட்டு பார்ப்போம், ஒர்க் ஆச்சுன்னா இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த டைட்டில் எனக்கு சொன்னது வந்து இவன், அதுக்கு சப்போர்ட் பண்ணது இவங்க. படத்தின் நாயகர்களுள் ஒருவரான ஹரிஷ் கல்யாண் பேசிய போது படத்திற்கு வெற்றியை கொடுத்த ரசிகர்களுக்கு நன்றி என்றும், கோவையில் ரசிகர்களுடன் படம் பார்த்த போது அங்கிருந்த ஒருவர் உங்கள் படத்தால் தங்களுக்கு டபுள் சந்தோஷம் என குறிப்பிட்டதை நான் தழுத்தழுத்தவாறு பேசினார். தியேட்டர்ஸ்க்கு போய் நாங்கள் தியேட்டர் விசிட் பண்ணும்போது நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். நாங்கள் வந்து மைக்கில் நான் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம், நீங்கள்லாம் படம் பார்த்து என்ஜாய் பண்ணுறது அப்படின்னு நாங்கள் சொன்னோம். அதுக்கு ஒருத்தர் எழுந்து சொன்னார், நாங்கள் உங்களோட டபுள் மடங்கு ஹாப்பியாக இருக்கோம் அந்த படம் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஹாப்பினஸ் தான் நான் ரியல் சக்ஸஸாக நினைக்கிறேன். Taste the Daily. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.